ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். நீதிமொழிகள் 16:7 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய சத்துருக்கள் எனிமீஸ்ன்னு நம்ம வெளியிலலாம் எங்கேயும் தேட வேண்டாம். ஈவன் சில நேரங்களில் நமக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க கூட நம்மளை ரொம்ப அதிகமாக கோவப்படுத்துகிற மாதிரி, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப மனசு வருத்தத்தில் இருப்போம்ல. ஆனால் அவங்க கூட நம்மளோடு கூட சமாதானமாகும்படி செய்வாராம். எப்போனா நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அந்த கர்த்தருக்கு பிரியமான வழிகள் என்னங்கிறத தாவீது லைஃப்லேருந்து பார்த்துருவோமா? 1 சாமுவேல் 24-26 அதிகாரங்களில் இந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறோம். சவுல் ராஜாவாக இருக்கார். தாவீது அவருக்கு ஒரு எல்லா விதத்துலேயும் சவுலுக்கு ஈக்குவலாக அவர் வளர்ந்துட்டே வர்றாரு. அவருடைய வளர்ச்சி சவுலுக்கு பிடிக்காதனால தாவீதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருப்பார். நிறைய நேரங்களில் தாவீது அவருக்கு பயந்து ஓடுவார். 2 தடவை தாவீது கையில் சவுல் கிடச்சிருவார். ஆனாலும் அந்த இடத்துல தாவீது சவுலை கொல்லாமல் அவர் சொல்கிற வார்த்தைகள் சவுல் ராஜாவே, நீங்கள் என்னை திரத்திட்டே இருக்கீங்க, மிரட்டிகிட்டே இருக்கீங்க, நான் அந்தளவுக்கு உங்களவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய அந்த செய்கைகள், அவருடைய அந்த வார்த்தைகள் சவுலை ரொம்பவே தொட்டு அவர் அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் அவர் சொல்லுவார், நீ என்னை விட நீதிமான, நீ என்னை விட நல்லவன், உனக்கு போய் நான் பொல்லாப்பு செய்ய பார்த்துட்டேனே, நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. நீ என்னுடைய பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். என் குமாரனாகிய தாவீதே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதையே நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் நீ தான் ராஜாவாக இருப்ப, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு கொல்ல வந்தவர் மனசார தாவீதை வாழ்த்திட்டு போகிறத நம்ம பார்க்குறோம்ல. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம யாரையும் அந்த மாதிரி அவங்கள திரும்ப அவங்க பேசினதுக்கு ஒரு வார்த்தைகளோ ஒருவேளை நமக்கு அந்த ஆதங்கம் எல்லாமே மனசில் இருந்தாலும் நம்ம அதை வெளிக்காட்டாமல் கர்த்தர்கிட்ட நம்ம வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்க நம்ம கூட சமாதானம் ஆயிடுவாங்கன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இன்றைக்கி நாம் நம்ம லைஃப்பில் நிதானித்து பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம்ல. தாவீதோடைய அவருடைய அந்த செய்கைகள், அவருடைய கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால அவருக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜில் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு, கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக மனிதர்கள் மலை போல் அப்படி நின்னாலும் நீங்கள் அவங்கள பனி போல் உருக செய்ய நீங்கள் வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கொடுப்பேன், அதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.